Hello guys, welcome back to the channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எங்க இருக்கோம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரியில தான் இருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி நேற்று நைட்டே கன்னியாகுமரி வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு ஏஞ்சி சன்ரைஸ் பார்க்க போகலன்னா செம்ம மலை, அதனால் சன்ரைஸும் பார்க்க முடியாது. இப்போது போயிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து போட்டிங் போவோம். நோ எரா எரா சாப்பிடுவாங்க. எரா சன் நீங்கள் சன் நம்மளுக்கு கம்பெனி தரத்துக்கு யாருமே இல்லையா? அப்போ சாப்பிடாது சாப்பிடணும். போட்டிங் வந்து விவேகானந்தா ராக்குக்கு மட்டும்தான் போக முடியும், திருவள்ளுவர் சிலைகிட்ட போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஸ்கை வாக் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடலாம். போதா போதாண்ணா மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன் ஜாஸ்தி போடா. வீடியோ கொடுத்தா உனக்கு வெக்கமா இல்ல? சால் மேம் நான் ஃபுல்லா கடுப்பு. நீ போக்குவரத்து கேட்கலாம் சாப்பிட்டு சரியா? நீ சாப்பிட்றாங்க வெளியில போனா டயர்ட் ஆயிடுவேன். அங்கே தான் பூக்கட்டி முடிஞ்சா நாளைக்கு காலையில் தானா? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அம்மன் ஊர்வலம் இருக்குதான், அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஆமாம் சார், பாட்டி இருந்திருக்கேன். உள்ள பாட்டி தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கல்ல. அது போகிறதுக்கே எவ்வளோ கூட்டம் நின்றுருக்காங்க பாருங்க. அங்கேயும் அங்கே வரல இன்னைக்கு. ஆமாம், அது இதுக்கிட்டேயும் பாருங்க கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது. இது பார்க்கறதுக்குன்னே இன்னொரு வாட்டி வந்துருக்கோம். நானெல்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன் சார். போட்டிங் நல்லா கூட போயிடுச்சு, இந்த வாட்டி தான் மிஸ் ஆயிடுச்சு சார். பகவதி அம்மன் கோயில் இது. இந்த கோயிலில் வந்துட்டு நான் 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். 4 மாதம் முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறை வந்துட்டு பல வருஷம் கழிச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறான். 4 வருஷத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கிணறை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்களாம். இந்த கிணறுக்கு நடுவில் வந்து குறுக்கால ஒரு கல் இருக்குது. அங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து இன்னும் சில்வரு, பணம், கோல்டெல்லாம் இதில் போடுவாங்களாம். அதை வந்து இப்போ ரீசெண்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. சான் அது மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து கடல்லேருந்து 50 மீட்டர்ஸில் இருக்குது. கிணறுல இருக்கிற தண்ணி வந்து உப்பு கரிக்காமல் அப்படியே குடிக்கிற தண்ணியோடு இருக்கும். ஜோஷுவா பால் பால்ராஜ் மனதில் ஆசைப்பட்டதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு யோகத்தான் எடுத்து கூட பார்ப்போம். நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகம் ஆண்டவர் ஏசப்பந்திருக்காரத்தில் உங்களுக்கு. ஆமென். ஆனால் மனதில் ரொம்ப நாளாக ஒரு பெண்ணுடைய ஜீவனை முன்னத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கள, அது கிடைக்குமா, அது நடக்குமா, அதனால வாழ்க்கையில் உயர முடியுமா, முன்னேற முடியுமான்னு உங்க உள்ள இரவும் பகலுமாக எதிர்பார்க்கீங்க. ஒரு பொண்ணு லவ் பண்ண மத்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தது. சரி அது அதிக லவ் பண்ண பண்ண தவறா தாய் தாப்ப உதவி தான் எதிர்பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. உங்க சொந்த உழைப்புல நீங்க பெரிய ஆளா கண்டிப்பா வருவீங்க. கடவுளை கண்டிப்பாக நம்பி வாங்க, அவரை கைவிட மாட்டாரு, கை கொடுப்பாருன்னு சொல்லிதான் ஆண்டவர் ஏசப் வந்திருக்காரு. பயப்பட வேண்டும். மகாலட்சுமி மேல அதிர்ஷ்டம் இருக்கு, அவசரப்படாத, பொறுமையாரு கிடைக்கும். சரியா? அப்படியா சவுண்டு கேட்கல.
நல்ல ஜாதகம் நல்ல உங்களுக்கு வந்திருக்கிறது ஐயப்பன் தனித்தனி விழா உலகம் வந்து உலகத்தை இருக்கக்கூடியாரு மூணு ஒரே பார்த்தீங்களா சமாளிக்கக்கூடிய ஏழாம் தேதிக்கு மேல உதவியால எந்த வேலை சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு உயரக்கூடிய இருக்கு பயப்படாது இவர்களே ஏமாற்றம் இருந்திருக்கிறது ஏமாற்றம் இல்லை எனக்கு உங்களுக்கு சந்தோஷம் உனக்கெனவே